ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் என்ற லெசன்ல இருந்து ஒரு லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த லெசனை நீங்க ஃபுல்லா முடிச்சிருந்தீங்கன்னா அழகா அட்டன் பண்ணலாம். ஏன்னா படிச்சதை அட்டன் பண்றப்போ கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பார்த்தீங்களா? சார் இந்த கொஷின்லாம் நமக்கு இப்படிலாம் கேட்பாங்களா, இப்படிலாம் வருமான்ற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை நான் இங்கே கிளியர் பண்றேன். ஏன்னா இந்த பேசிக் லெசன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, லெசன் போயிடலாமா? ஓகே, கொஷினை பொறுமையாக படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டஃபாகவும் இருக்கும். கொஷின் நம்பர் 1. ஹரப்பா நாகரிகத்தின் ஈடுபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி, சார்லஸ் மேசன். அவர் தான் அவருடைய நூல்ல ஹரப்பா நாகரிகத்தின் ஈடுபாடுகளை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. செகண்ட் கொஸ்டின், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஹரப்பா நாகரிகம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க. குட். இங்க மாடிகள் காணப்பட்டுச்சு, இங்க என்ன கொடுத்திருக்கோம், காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். அப்போ இங்க என்னன்னா ஈரடிக்கு மாடுகள் காணப்பட்டது. இதுதான் சரி, தவறானது. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கேள்வி. 1856ஆம் ஆண்டு 2 நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த 2 நகரங்கள்? இதெல்லாம் உண்மையாவே படிச்சுதான் அட்டன் பண்ண முடியும். குட். ஆப்ஷன் டி, லாகூர் டு கராச்சி. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின், இந்திய தொழில் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? குட். ஈஸியா சொல்லிடுவோம் சார். என்ன, புதுடெல்லிங்க, மறக்காதீங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தெளிவா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிக எல்லைகள் மேற்கு எது, வடக்கு எது, கிழக்கு எது, தெற்கு எது? நான் லெசன் நடத்தும் போது சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. குட். ஆப்ஷன் சி, கிழக்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கிடையாது, ஆலம்கீர்பூர்னு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சூப்பருங்க. யூபியில் இருக்கும் அது. ஓகேங்க, அடுத்தது பாருங்க. ஆறாவது கேள்வி. 1924ஆம் ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? பார்க்கலாம் சீக்கிரம். ஆனா இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதால உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கும். அந்த கியூரியாசிட்டி, டக்கு நம்மளால சில தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல ஆன்சர் பண்றோன்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இந்த லேட்டா அட்டன் பண்றவங்களுக்கு ஒரே விஷயம் தான், கொஸ்டினை தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாருக்குமே இது பெனிஃபிட்ஸ் தான். ஓகேங்களா? குட். ஆன்சர் ரைட். ஆப்ஷன் டி, ஜான் மார்ஷல். ஏழாவது கேள்வி, இயர்லாம் ஸ்பீடா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எந்த ஆண்டில் இந்திய தொழில்துறை நிறுவப்பட்டது? குட். ஆப்ஷன் சி, 1861ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. ஏதோ ஒரு இடம் தவறா பொருந்திருக்கு, எந்த இடம்? கொடுங்க. ஆப்ஷன் சி, காளிபங்கன் தான் தவறா பொருந்திருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு. மீது எல்லாமே தோலகிராமும் லோத்தலும் குஜராத்ல இருக்கு. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல தான் இருக்குன்றத சொல்றேன். ஓகேங்க. அடுத்தது 9வது கேள்வி,
சிந்து சமவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட் குட். ஆப்ஷன் சி, கோட்டை என்று அழைக்கப்படுங்க. அடுத்தது 10வது கேள்வி. ஹரப்பாவின் மாடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு மாடுகளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அது என்னது? குட் குட் குட். ஆப்ஷன் பி, ஜபு என்று அழைக்கப்படுங்க. ஓகேங்களா? 11வது கேள்வி. மெஹரகர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுமையா ஆன்சர் பண்ண போலாம். எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? இதோ ஒரு கால மக்கள் சார் அப்படின்றீங்களா? குட் 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 குட். அப்ப ஆப்ஷன் பி, புதிய கற்காலம் தாங்க. ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி. ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தது? நல்லதுமா. ஓகே ஓகே குட் குட் குட். ஆப்ஷன் சி, இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டகம் வடிவமைப்பை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 13வது கேள்வி. ஹரப்பாவின் பெரிய குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்ததுன்னு கேட்கிறேன். குட் குட் குட். ஆப்ஷன் பி, செவ்வக வடிவத்தை கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? 14வது கேள்வி, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. டைம் கொடுக்குறேன். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவிரா, காளிபங்கன் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேம்மா, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. எந்த இணைகள் மொத்தம் எத்தனை சரியா இருக்கு? குட் குட். ஆப்ஷன் டி, 1 to 3 மட்டும்தாங்க சரி. 15வது கேள்வி. ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நீங்கள் படிக்காமலாம் போயிடக்கூடாது. குட் குட். ஆப்ஷன் டி, குதிரை மற்றும் இரும்பு பற்றி தெரியாது. அடுத்தது 16வது கேள்வி. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஏதோ ஒரு இடத்துல தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த இடம்? ஆப்ஷன் சி, ராக்கி கர்கி. மறந்துடாதீங்க சரிங்களா? ரொம்ப ரொம்ப பண்ணுங்க. 17வது கேள்வி. சுமேரியாவின் அக்காடி பேரரசு, அதான் அந்த பேரரசு உட்பட அரசன் நாரம் சின் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள டேஷ் எனும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு? அணிகலன் வாங்கியிருக்காரு. எந்த இடம்? லெசன்ல இந்த பாயிண்ட் மட்டுமே நான் 2 முறை ரிப்பீட்டடா சொன்னேன். இந்த கொஷின்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா எங்க பசங்க நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். குட் 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 குட். ஆப்ஷன் சி, மெலுக்காக்கு வந்திருப்பாரு, வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது
18வது கேள்வி, சிந்து வெளியின் எந்த பகுதி கப்பல் கட்டும் மற்றும் செப்பனி இடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? குட் குட். ஆப்ஷன் டி, லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. 19வது கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து வெளி பகுதியில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்படுகிறது? சிந்து சமவெளியில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறேன். ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பேன், அதெல்லாம் சொல்லாமலாம் இல்லை. குட் குட். ஆப்ஷன் சி, மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது 20வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல் முறையை அறிந்திருந்தார்கள். ஓகேங்களா? அங்க இருந்த மக்கள் வந்து சரிங்க, இழந்தன் கிடையாது, இருந்தன் போட்டுங்க. இருந்த மக்கள் மெழுகு செயல் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஷ் ஆகும். ஒரு வெண்கலத்தான ஒரு சிலையை செஞ்சிருக்காங்க. என்ன சிலை? குட். நடனமாடும் பெண் சிலை. சூப்பர். அடுத்து 21வது கேள்வி, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது? ஃபர்ஸ்ட் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, ஆன்சரை சொல்லிட்டேனா? அப்போ உள்ள க்ளூ கொடுத்துட்டு தெரியல இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை முன்னு போட்டுருவீங்களே. சூப்பருங்க. ஆப்ஷன் டி, அரப்பா தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 22வது கேள்வி, மிக பழமையான நாகரிகம் எது? இது ஒரு 4 நாகரிகத்துல ஒரு பழமையான நாகரிகம் இருக்கு. எந்த நாகரிகம்? குட் குட் குட். மெசபடோமியா நாகரிகம்ங்க. அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் எந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? இதோ ஒரு உலகத்தை பத்தி அறிந்திருக்காங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I give you time. ஆப்ஷன் டி, செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் தான் அறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாருங்களேன், நீங்க எலிமினேஷன் பண்ணணும்னு வச்சிருந்தீங்கன்னா இந்த இரும்பு இருக்கிற எல்லா இடத்தையும் என்ன பண்ணிடலாம், எலிமினேஷன் பண்ணிடலாமா? ஏன்னா உங்களுக்கு இரும்போட பயன் தெரியாது. சரிங்களா? ஓகேங்க, குட்ங்க. அடுத்தது 24வது கேள்வி, எந்த இடத்தில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டது? ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த இடம்? குட். ஆப்ஷன் டி, காலிபங்கன்ல தான் காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. காலிபங்கன் இருக்கு ராஜஸ்தான்ல, மறந்துடாதீங்க. அடுத்தது, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. ஏதோ ஒண்ணு இந்த சிறிய மில்லிமீட்டர் அளவு கொண்டிருக்கு. எது? தங்கமா, தகரமா, செம்போ, தந்தமா? கிளாஸ் கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்க. குட் 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 குட். ஆப்ஷன் டிங்க, தந்தம் தான். ஓகேங்களா? சிறிய மில்லிமீட்டர் ஆனது. அடுத்தது 26வது, மொகஞ்சதாரோவில் டேஷால் ஆன சிலை சிறிய பெண் சிலை கிடைத்தது. எதனால் ஆன பெண் சிலை?
குட் குட் குட். ஆல்ரெடி பார்த்துட்டோம் சார்ன்றீங்களா? வெண்கலத்தான சிலை. ஓகேங்களா, மறக்காதீங்க. அடுத்தது 27வது கேள்வி. காவேரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? பா, ரொம்ப டஃப்பான கேள்விங்க. பார்க்கலாங்க எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. ஒருத்தர் பண்ண ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நான் வச்சு ரொம்ப டஃப்லே டஃப். ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இதை. மேப்லாம் வச்சு சொல்லி கொடுத்தனே அப்படின்ற அளவுக்கு சொல்லுவேன். கட் கட் கட். ஆப்ஷன் சி, பாகிஸ்தான்ல இருக்குங்க இது. அடுத்தது 28வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியும். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்யும் சிவப்பு நிற கற்களை பயன்படுத்தினர். எது சரின்னு கேட்டிருக்கேன். குட். ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. ஏன்னா அவங்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. ஓகேங்களா, இது எலிமினேஷன் பண்ணா இது மட்டும் தான் சரி. குட்ங்க. ஓகேங்களா, இது என்ன போட்டீங்க? கரெக்ட் தான். 29வது. சிந்துவெளி நாகரிகத்தின் மட்பாண்டங்கள் எந்த நேரத்தில் இருந்தன? அந்த மட்பாண்டங்கள் எந்த நேரத்துலங்க இருந்திருக்கு? ஆஹா, எல்லா நேரத்திலும் இருந்த மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? குட். ஆப்ஷன் சி, சிவப்பு நிறத்தில் இருக்குன்றது சொல்றாங்க. அடுத்து அதனுடைய வேலைப்பாடுகள் தான் கருப்பு நிறத்தில் இருக்கும், பட் மட்பானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஓகே குட். 30வது கேள்வி. சிந்துவெளி மக்களை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. கரெக்டாக கூற்று தேர்ந்தெடுங்க பார்க்கலாம். 20 செகண்ட்ஸ் டைம் பார்க்கலாம். நல்லது நல்லது நல்லது. என்னன்னா அங்கு இந்த ஆப்ஷன் தூக்குங்களேன். வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அங்க இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துட்டு இருக்கும்? ஆப்ஷன் 1 and 2 சரின்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். தேர்ட் ஒன் ஆப்ஷன் தப்புன்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். குட் குட். எனிவே அடுத்தது 31வது கேள்வி. உலகில் 4 பழமையான நகரங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது எது? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் 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 குட். மிகப்பெரிய பரப்பளவுனா சிந்து சமவெளி நாகரிகம் தான் தெரிஞ்சுனா போதும். அடுத்தது 32வது கேள்வி. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? குட். ஆப்ஷன் பி, சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டதுங்க. அடுத்தது 33வது கேள்வி. ஹரப்பா என்பதன் பொருள்? குட். ஆப்ஷன் பி, புதை உண்ட நகரம். மறக்காதீங்க சரிங்களா? ஹரப்பாவின் பொருள் என்னது? புதை உண்ட நகரம். அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. 34வதுக்கு மொகஞ்சதாரோவை பற்றி எது சரின்னு கேட்டிருக்கேன். தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதே பாருங்க, எலிமினேஷன் பண்ணிடலாமா? சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து தப்பா இது பாருங்க. அவங்களுக்கு தங்க ஆபரணம் பத்தி தெரியும். 3 பாருங்க, கருவிகள் இரும்பால் செய்யப்பட்டு இருந்தனன்னு சொல்றாங்க. கருவிகள் இரும்பால் செய்யப்பட்டிருக்கா? இரும்பை பத்தி சுத்தமா தெரியாது. பாத்தீங்கன்னா 2 and 4 மட்டும்தான் ரைட்டா பாருங்க. இவ்வளவுதாங்க. எப்படிதாங்க எலிமினேஷன் பண்ணி என்ன பண்ண ஆன்சர் டக்குன்னு தூக்கிடணும் சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 2 and 4 மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது
35வது கேள்வி, ஆற்றங்கரையில் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம். இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம். குட் 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 குட். பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால் தாங்க. இதுதாங்க ஆன்சரு. அடுத்து 36வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வச்சிருக்கேன். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குட் குட். கூற்றும் காரணமும் சரிதான் இங்க. சரிங்களா, அது தப்பு எதுவுமே இல்லை. நாகரிகம் தான் திட்டமிடப்பட்ட அமைப்பு தான். ஓகேங்க. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்குன்னா இது சம்பந்தப்பட்டவங்களை கொடுத்துருக்கேன். இது சம்பந்தம் இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு சொல்லு. ஏன் இந்த கேள்வியில சம்பந்தம் இல்லாதது? கோட்டையில தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, ஒத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு, ஆர்காலஜிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஜான் மார்ஷல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆன்சர் சொல்லி புட்டேன். அதானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஆப்ஷன் டி. ஹரப்பா நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி யாரு கிடையாது. காவேரி யார் இங்கே இருக்கு. ஓகேங்களா, அது வேற பேர் என்ன வச்சிருப்பாங்க அங்கே. ஓகேவா. நெக்ஸ்ட் 38வது கேள்வி, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் எதுங்க? வேளாண்மை. குட்ங்க. அவங்களுக்கு முக்கிய தொழில் எதுவும் தெரியாது, ஆனால் வேளாண்மை இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 39வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர எதை அதிகமாக பயன்படுத்தினர்? குட் 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 குட். இவங்க மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கப்பல் வழியாக தாங்க வணிகம் செஞ்சிருக்காங்க. அப்போ கப்பல்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. 40வது கேள்வி, உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? எங்கு அமைந்திருக்குன்னு கேட்குறேன். குட் 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 குட். ஆப்ஷன் டி. லோத்தல் குஜராத்தில் தான் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், நமக்கு பேசிக்ஸ் கன்ஃபார்மாக எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக்ஸும் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ புரிதலோட படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானச்சு டிஎன்பிஎஸ்சிக்குள்ள. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அரசன் என்ன பண்ணுவான்னு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க, ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு அரசனுக்கு போர் வரணும்லாம் பயப்பட மாட்டான், ஆனால் அவங்களுடைய போர் வீரர்களை எப்பவுமே தயார்படுத்தி வச்சுப்பான். ஏன்னா போர் வந்தால் எப்போ வந்தாலும் நம்ம அட்டாக் பண்ணலான்ற ஒரு விஷயத்தில் தயாராக இருப்பான். அவன் தான் ஒரு சிறந்த அரசன் ஆகும். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்பிசி வர்றது உங்களுக்கு கையில் கிடையாது. வந்தால் நம்ம ஒரு போஸ்டிங்கை வாங்கிடணும். அந்த ஒரு விஷயத்த தெளிவாக இருங்கன்றதை சொல்கிறேன். இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய மார்க் என்னன்றதை சொல்லிடுங்க. உங்களுடைய செல்ஃப் அனலைஸ்க்கு இந்த வீக் ஃபுல்லாக உதவும். இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிற மார்க்கை ஒரு ஷீட் போட்டு எழுதி வைங்க. கண்டிப்பாக என்னைக்கு தான் ஒரு நாள் உங்களுடைய க்ரோத் உங்கள் கண் முன்னாடியே காணப்படும் அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.